இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு இன்று பிற்பகல் 1:55 மணியளவில் காலமானார். தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், தொடர்ந்து நீங்கள் அவரை பற்றின நினைவுகளை பகிரலாம். நல்லக்கண்ணு அவர்களுக்கு தமிழ் மீது இருந்த ஈர்ப்பின் காரணமாக அவருக்கு ஜனசக்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இதழ் அதிலே பணி வழங்கப்பட்டிருந்தது. அவருடைய இளமை காலத்தில், அதாவது தொடக்க காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அடியெடுத்து வைத்த அந்த இளம் பருவத்திலே நல்ல மொழி ஆர்வம் மிக்கவராக இருக்கின்றார். பாரதியார் மீது பற்று கொண்டவராக இருக்கின்றார். எனவே ஜனசக்தியில் இவருக்கு பணி கொடுக்கலாம் என்று முடிவு செய்து ஜனசக்திக்கான அந்த தரவுகளை திரட்டி கொடுக்கக்கூடிய பிரிவிலே இன்ஃபர்மேஷன் பியூரோ என்று குறிப்பிட்டு பணி வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்தித்து கம்யூனிச சித்தாந்தத்தை பரப்பி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார விடுதலைக்காக உழைத்தவரான ஐயா நல்லக்கண்ணு அவர்களால் அந்த பணியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு பெரிய நகரம் சென்னையில் தங்கி இருந்து கொண்டு ஜனசக்தி என்கின்ற ஒரு நாளிதழ் பணிக்காக தன்னுடைய வாழ்வை சுருக்கிக் கொள்வதில் அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கின்றது. எனவே அந்த பணியை உதறிவிட்டு மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக மக்கள் பணிக்கு திரும்பி இருக்கின்றார். மக்களை சந்தித்து அவர்களை அரசியல்படுத்தி அவர்களுக்கான போராட்டங்களை நடத்தக்கூடிய தலைவராக இருந்திருக்கின்றார். கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு தலைநகரத்தில் தங்கியிருப்பதற்கு, உணவுக்கு, அனைத்துக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து அவருக்கு பணி வழங்கிய பொழுதும் தமிழ் மீதான ஈடுபாடு பெரிய அளவில் அவருக்கு இருந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட அந்த நகர வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவில்லை. ஒரு அறைக்குள் இருந்து பணி செய்யக்கூடிய நாளிதழ் பணி அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக தொடர்ந்து தென் தமிழகம், வட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், குறிப்பாக இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் எல்லாம் அந்த காலகட்டத்துக்கு கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய தாக்கம் அதிகம் இருந்தது. அதே போன்று அரியலூர் மாவட்டத்தினுடைய உடையார்பாளையம் இந்த பகுதிகளில் எல்லாம் நிறைய கம்யூனிஸ்டுகள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கின்றார்கள். அரியலூர், கடலூர் மாவட்டத்தினுடைய முந்திரி காடுகளுக்குள் பயிற்சி பெறாத கம்யூனிஸ்டுகளை இல்லை என்று சொல்லுவார்கள். அந்த அளவு அந்த போன்ற கடுமையான பயிற்சிகளை எடுத்தவராக ஐயா நல்லக்கண்ணு இருக்கின்றார். அதே போன்று தென் தமிழகத்திற்கு சென்றோம், அந்த பகுதியிலே பெரும்பளவிலான மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள் தங்கியிருந்து கம்யூனிஸ்டுகள் அரசியல் கடந்த சில பயிற்சிகளையும் பெற்றுக் கொண்டார்கள் என்பதையெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வரலாறுகளில் இருந்து, அந்த தலைவர்களுடைய நினைவு குறிப்புகளில் இருந்து அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் ஜனசக்தி நாளிதழ் பணியை தொடர்ந்து செய்ய முடியாமல் மக்கள் பணிக்கு சென்றவராக நல்லக்கண்ணு அவர்கள் இருந்திருக்கின்றார். எனவே குறிப்பிட்டவாறு கம்யூனிஸ்டுகளிலே மொழி உணர்வு மிக்க ஒரு தலைவராக நல்லக்கண்ணு இருந்திருக்கின்றார். அதனுடைய இறுதி காலம் வரை தமிழில் மட்டுமே கையெழுத்திடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் என்பதையும் கடந்து பாரதியார் பிறந்த எட்டயபுரத்திலே பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக ஒரு பணி நடந்த பொழுது அதற்கான அடிக்கல் நாட்டும் விழாவிலே பங்கேற்றிருந்தார் நல்லக்கண்ணு அவர்களும். அந்த பாரதியாருக்கான மணிமண்டபம் கட்டுவதற்காக தன்னால் இயன்ற ஒரு தொகையாக கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் அந்த காலகட்டத்திலேயே திரட்டி கொடுத்திருக்கின்றார் நல்லக்கண்ணு அவர்கள். அதுபோன்று பாரதியார் மீது நல்ல ஒரு பற்றோடு இருந்திருக்கின்றார். பகத்சிங்கை படித்த அளவு பாரதியாரையும் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் படித்திருக்கின்றார். எனவேதான் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இன்று கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, சித்தாந்த வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நல்லக்கண்ணு அவர்களோடு தங்களுக்கு இருந்த நட்பை பகிர்வதற்கான காரணம் மொழி வழியாகவும் சரி, ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் என்ற அடிப்படையிலும் சரி, நல்லக்கண்ணு அவர்களுடைய பங்களிப்பு தமிழ் நிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டுகள் வரை இருந்ததாக நாம் கருதி கொள்ள முடியும். கடைசி ஒரு 5-10 ஆண்டுகளை நாம் கழித்து விட்டாலும் கூட அவருடைய வயோதிகத்தின் காரணமாக, உடல்நலக்குறைவு காரணமாக, சில நினைவு இழப்பு என்று சொல்லும் வகையிலான வயோதிகத்திற்குரிய தன்மைகள் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு இறுதி காலத்தில் இருந்தவை கிட்டத்தட்ட ஒரு 5-10 ஆண்டுகளை கழித்து விட்டாலும் கூட கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்வை பொதுமக்களுடைய வாழ்வுக்காக, பொது பணிகளுக்காக, மக்கள் பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிக மூத்த தலைவராக ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இருந்திருக்கின்றார். அந்த தலைமறைவு வாழ்க்கை உள்ளிட்ட காலகட்டங்களில் எல்லாம் அவர்கள் சந்தித்த துயரங்கள் கொடுமையாக இருந்திருக்கின்றன. அவற்றை எல்லாம் கடந்து அப்போது வலுவாக இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிளைகளை ஊர்தோறும் ஏற்படுத்துவதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், நாடு விடுதலை பெற்ற பிறகு பெரும்பாலான நில உடைமையாளர்கள் காங்கிரஸ் பக்கம் சென்றுவிட்டு காங்கிரசினுடைய பிரதிநிதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி இருந்த அந்த காலகட்டத்திலே பண்ணையார்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாய கூலி மக்கள், இவர்கள் நடத்திய போராட்டத்தில் எல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். கீழத்தஞ்சை மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அப்போதைய நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூரினுடைய கும்பகோணம் பகுதி, இவற்றிலெல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் நடத்திய போராட்டங்களுக்கு பின்னணியிலே ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களுடைய பங்களிப்பு பெருமளவில் இருந்திருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் பலமுறை சிறை சென்றிருக்கின்றார்கள்.
இது மட்டுமல்லாமல் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அந்த காலகட்டத்தில் மாறுவேடம் பூண்டுதான் நடமாடி திரிந்து மக்களிடையே கம்யூனிச கொள்கையை பரப்பி இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பல்வேறு புனைப்பெயர்களோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த புனைப்பெயர் மூலமாக ஒரே நபர் தான் அந்த பகுதியில் இருக்கின்றார் என்பதை காவல்துறை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் ஒரு பெயர், இயக்கத்தினுடைய மூத்த நபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெயர், அதே போன்று அடித்தட்டு மக்கள் கம்யூனிசத்தில் தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு பெயர் என்று கிட்டத்தட்ட 4-5 புனைப்பெயர்களை வைத்து அவர்கள் நடமாடி இருக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் மாறுவேடம் பூண்டு நாடக மேடைகளிலே ஐயா பாலன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மூத்த தலைவரான ஜீவானந்தம் போன்றவர்கள், அவர்கள் வழியில் வந்த சங்கரையா, நல்லக்கண் உள்ளிட்டவர்கள் எல்லாம் மாறுவேடம் பூண்டு மேடைகளிலே நாடகம் நடத்தி இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.